அந்தமான் அருகே படகில் கடத்த முயன்ற 5 டன் போதைப் பொருட்களை இந்திய கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்தனர். அந்தமான் அருகே வங்கக்கடலில் கடலோர காவல் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் நிறுத்தப்பட்டிருந்த மீன்பிடி படகில் சோதனை நடத்தப்பட்டது. அதில் 5 டன் அளவுக்கு போதைப் பொருட்கள் குவியலாக கிடைத்ததாக கூறப்படுகிறது. இந்திய கடலோர காவல் படையினரின் வரலாற்றிலேயே இத்தனை பெரிய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. பிடிபட்ட போதைப் பொருட்களின் வகைகள் மற்றும் அதன் மதிப்பு குறித்து ஆய்வு நடந்து வருகிறது. கடத்தலில் தொடர்புடையவர்கள் யார் என்ற விவரத்தையும் பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியிட இருக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் ரயில்வே கேட் உடைந்ததால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்ற காட்சிதான் இது. மேல்மருவத்தூரில் இருந்து சித்தாமூர் செல்லும் வழியில் ரயில்வே பாதை உள்ளது. இப்பாதையில் உள்ள ரயில்வே கேட் திடீரென உடைந்து விழுந்தது. இதனால் ரயில்வே ஊழியர்கள் இருபுறமும் இரும்பு சங்கிலியை கட்டி தடுப்பு ஏற்படுத்தினர். இதன் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்பவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் அப்பகுதியில் சிக்னல் கோளாறு ஏற்பட்டதாலும் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. சோழன் விரைவு ரயில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மேல்மருவத்தூரில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ரயில்வே ஊழியர்கள் உடைந்து விழுந்த ரயில்வே கேட்டை சரி செய்தனர். அதன் பின் 3 மணி நேரத்திற்கு பிறகு அப்பகுதியில் போக்குவரத்து சீரானது. வக்பு மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் காலத்தை நீட்டிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். வக்பு மசோதா தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றது. பீகார், புதுதில்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் தங்கள் கருத்துக்களை இனிதான் தெரிவிக்க உள்ளதாகவும் இதுபோன்று பல்வேறு அமைப்புகளும் தங்களது கருத்தை தெரிவிக்க முன்வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள சட்டங்களில் பல மாற்றங்களை செய்யும் வகையில் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா உள்ளதாகவும் அவ்வாறு செய்ய மாற்றங்கள் இந்திய மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்களை பாதிக்கும் என்றும் எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே விவாதிப்பதற்காக 3 மாத காலம் என்பது போதுமானதாக இல்லை என்றும் எம்பிக்கள் கூறியுள்ளனர். வக்பு மசோதா தொடர்பாக விவாதிக்க கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வக்பு மசோதா தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் காலக்கெடு வரும் 29ஆம் தேதி நிறைவடையும் நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் கடிதம் கவனம் பெறுகிறது.